இப்போ உங்களுக்கு 50, 60, 70 வயசு அப்படின்னா அத்தனை பேருக்குமே வந்துட்டு முடக்குவாதம், அதாவது ஒரு 45 தொட்டுருச்சுனாலே மேம் குட்டி குட்டி ஜாயின்ஸ்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது, மணிக்கட்டு வலிக்க ஆரம்பிச்சுது, சின்ன ஜாயின்ஸ்லேருந்து பெரிய ஜாயின் வரைக்கும் ஃபுல்லாக வலிக்க ஆரம்பிச்சுது. நான் டயர்டாக இருக்குன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் இந்த வலி இருக்க என்ன ஆகுதுன்னா ஸ்டிஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. காலையில் நான் எந்திரிக்கும் போது என்னோட எலும்புகளை வந்துட்டு இப்படி மடக்கிறதுக்கே எனக்கு லேட் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நானே மடக்கி அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிஃப்னஸ்லேருந்து வெளியே வரேன். இது வந்துட்டு ஒரு 45+, 50+ல சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த 60ஸ்ல இருக்கீங்கன்னா உங்க ஜெனரேஷன் வந்துட்டு ஊருக்கெல்லாம் சோறு போட்டுட்டு கடைசியில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு டைப், ஓவரா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்மளை பார்த்துக்காம இருந்த ஒரு டைப் தான் உங்களோட ஜெனரேஷனே. அது இனிமேல் வேலைக்கு ஆகாது. யாரும் நம்ம கோயில் கட்ட போறதில்ல. நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ரத்தம் இருக்காது, கம்மியா இருக்கும். விட்டமின் டி ரொம்ப கம்மியா இருக்கும், முட்டு வலி இருக்கும், அது ஆஸ்டியோபோரோசிஸா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மூட்டு தேய்மானம் இல்லை, எலும்புக்குள்ள இருக்கிற சத்து எல்லாமே போகிற மாதிரி, அதாவது உங்களுடைய எலும்புகள்ல சின்ன சின்னதா ஓட்ட விழுந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஈஸியா பிரேக் ஆகிற மாதிரி ஒரு எலும்பு தான் நம்ம வச்சிருப்போம். ஊட்டச்சத்து குறைபாடா இருந்தது அப்படின்னா. அதே மாதிரி நம்மளுடைய முடியில இருந்து, நம்மளோட கால் நகத்துல இருந்து டெட் செல்ஸ் சொல்லுவாங்க, லிவிங் செல்ஸ் சொல்லுவாங்க, நம்மளோட உள்ளுறுப்புகள், பெரிய பெரிய ஆர்கன்ஸ் இருக்குல்ல, பிரெயின், லிவர், கிட்னி, இது எல்லாமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். சரிங்களா? ஸோ 50 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆகும் செல்கள் ரொம்ப ஜாஸ்தி. 50க்கு மேல அழியும் செல்கள் ரொம்ப ஜாஸ்தி. அப்ப 50க்கு மேல நமக்கு வந்துட்டு முகம்லாம் ஷ்ரிங்க் ஆகுது, உள்ளுறுப்புகளோட செயல்பாடுகள் வந்துட்டு ரொம்ப கம்மியாகுது. இதனால என்ன ஆகும்னா அழியும் செல்கள் ஜாஸ்தி ஆகும். அப்போ வந்துட்டு ரித்திக் ரோஷனா இருக்கட்டும், இப்போ புதுசா நம்ம கூலியில வந்துட்டு நாகார்ஜுனா சார் வந்துட்டு 65 வயசுல பயங்கரமா இருக்காரு. இவங்களுக்குலாம் எங்க மேம் அழியும் செல்கள் இருக்கு? அழியும் செல்களை கம்மி பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? உணவுகளும் பயங்கரமான ஒர்க் அவுட்டும் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அழியும் செல்கள் கம்மியாகி 50 வயசுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்துட்டு ஏஜ் ரிவர்சிங் நடக்கும். இது நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து. போதும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னு நினைச்சு அப்படியே இருந்துருவோம். இல்ல இனிமேல் தான் வாழவே ஆரம்பிக்க போறோம், இவ்வளவு நாள் குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டு இனிமேல் நமக்காக வாழ்றோம்னு நினைக்கிறவங்க உங்களுக்கான டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க.